ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய கவிதை நீ வார்த்தைகள் நான். அத்தியாயம் 23. மாலை அலுவலகம் முடிந்து விடுதிக்கு செல்ல பேருந்துக்காக காத்து கொண்டிருந்தாள் ரிதன்யா. நிழற்குடையில் இருந்த பெஞ்சில் சென்று அமர்ந்து கொண்டாள். பேருந்து வர நேரமாகும் என்பதால் அஸ்வினை அழைத்து பேசிக்கொண்டிருந்தாள். பிள்ளைகளை அவரவர் வீடுகளில் இறக்கிவிட்ட கோபிக்கு ஒரு சவாரி கிடைத்தது. ரிதன்யாவின் அலுவலகத்தின் அருகில் இருந்த ஒரு தெருவில் அவரை இறக்கிவிட்டுவிட்டு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போதுதான் நிழற்குடையின் பெஞ்சில் அமர்ந்திருந்த ரிதன்யாவை பார்த்தான். இள மஞ்சள் நிற ஸ்லீவ்லெஸ் சல்வார் அணிந்து ஒரு பக்கம் மட்டும் துப்பட்டாவை தவழவிட்டிருந்தவள் அழகில் அப்படியே மயங்கி நின்றான் கோபி. காற்றில் அசைந்தாடி அவள் கூந்தலுக்கு ஏற்றவாறு அவன் மனமும் அசைந்தது. அந்த மாலை நேரத்து சூரிய ஒளியில் அவள் தங்க நிற முகம் தகதகப்பதை பார்த்தவனுக்கு கண்கள் கூசின. அவளுக்கு சற்று தள்ளி எதிர்ப்புறத்தில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அங்கிருந்து அவளையே பார்த்து கொண்டு இருந்தான். போனில் வீடியோ காலில் பேசிக்கொண்டிருந்த ரிதன்யாவின் பாவங்களை ரசிக்க ஆரம்பித்தான். அவள் சிரித்த போது மெய்மறந்து அவளை பார்த்து கொண்டே இருந்தான். அவள் மகிழ்ச்சி அவன் மனதிலும் மகிழ்ச்சியை நிரப்பியது. நடுவில் அவள் முகம் வாட்டம் கொண்ட போது அவன் மனமும் வருத்தம் கொண்டது. தான் ஏன் அப்படி ஒரு நிலையில் இருக்கிறோம் என்று அவனுக்கே புரியவில்லை. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன், இப்படி என் மனம் துடித்ததில்லை. இமைகள் இரண்டையும் திருடிக்கொண்டு உறங்கச் சொல்வதில் நியாயமில்லை. காதல் மன்னன் அஜித் போல் அவன் நிலை இப்பொழுது போய்கொண்டு இருந்தது. ஆனால் ஒன்று மட்டும் அவனுக்கு தெளிவாக புரிந்தது, இது காதல்தான் என்று. இந்த மாற்றம் இன்று நேற்று வந்தது இல்லை. முதலில் அவள் அவனை அறைந்த போது ஏற்பட்ட உணர்வு அது. அவளுடைய திமிர், கோபம், தைரியம் அனைத்தையும் வைத்து அவள் அவன் மனதில் சிம்மாசனமிட்டு அமர்ந்திருந்தாள். அவளை அணு அணுவாக ரசித்து கொண்டிருந்தவன் அவளிடம் தறிக்கெட்டு ஓடும் மனதை அடக்க வழி தெரியாமல் தவித்து கொண்டிருந்தான். பார்வையை வேறுபுறம் திருப்ப முயன்றும் அவனால் முடியவில்லை. மீண்டும் அவன் பார்வை அவளிடமே நிலைத்தது. இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. நதியில் தாளம் சேர்க்கிறதா, நொடியில் நாளும் பூக்கிறதா. அடடடடா அலைப்படகா ஒரு உறவா, இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. தயக்கமில்லாமல் நுழைந்தாய், திரைகள் வீழ்கிறதா. சிலுவை சுமந்த பறவை சிறகை விரிக்கிறதா. அழுகை முடிந்த இடத்தில் இசையும் பிறக்கிறதா. உலகம் பிடிக்க தொடங்கியதா, உதடும் சிரிக்க பழகியதா. நாள் முழுதும் எனவே ஆகிறதா, இதயம் சொன்னால் கேட்காதா. கிழக்கு வானில் சிரிக்கும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் தீவல். கிழக்கு வானில் சிரிக்கும் சூரியன் உதிக்கும் நேரத்தில் தீவல். மின்னிடும் மையலை எடுத்து சூடிய பூயிவள். இரவும் பகலும் இதயம் போரிடும் யாரிவள். வெள்ளை தாழெனவே இருந்தேன், வண்ணம் தெளிக்கிறதா. மழையே மறந்த இடத்தில் மலர்கள் மலர்கிறதா. அணைகள் உடைந்த பிறகே இதயம் கனிகிறதா. மதில்கள் தூளாய் போகிறதா, முகிலில் ஈரம் கோர்க்கிறதா. நீ வரவே நீள் கனவே கலைகிறதா. இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா. இதயம் சொன்னால் கேட்காதா, இவளை நெஞ்சம் ஏற்காதா.
நதியில் தாளம் சேர்க்கிறதா, நொடியில் நாளும் பூக்கிறதா, அடடடடா அலைபடகா ஒரு உறவா, இதயம் சொன்னால் கேட்காதா. அங்கிருந்து சென்றுவிட எண்ணி ஆட்டோவை உயிர்ப்பித்தான். ஆனால் மூளையின் கட்டளையை கை ஏற்க மறுத்தது. அது மனதிற்கு அடிமையாகி இருந்தது. அவனுக்கு இன்ப அவஸ்தையாய் போக பெருமூச்சு ஒன்றை விடுத்துவிட்டு ஆட்டோவை உயிர்ப்பித்து ரிதியின் அருகில் சென்று நிறுத்தினான். திடீரென்று அவனை பார்த்து விழி விரித்தவள் எதுவும் பேசாது முகத்தை திருப்பிக் கொண்டாள். ஆட்டோவிலிருந்து இறங்கி அவள் அருகில் வந்தான் கோபி. நான் வீட்டுக்கு தான் போறேன், வா, உன்னை டிராப் பண்றேன். அவளோ அவன் சொல்வதை காதிலேயே வாங்காமல் வேறு எங்கோ பார்வையை செலுத்தி கொண்டு இருந்தாள். ரிதி, உன்கிட்ட தான் பேசுறேன். திரும்பி அவன் முகத்தை பார்த்தவள், என்கிட்டயா என்றாள் ஆச்சரியமான பாவத்தோடு. ஆம் என்பதை போல் தலையசைத்தான். என்ன விஷயம் சொல்லுங்க. வா, உன்னை ஹாஸ்டலில் ட்ராப் பண்ணுறேன். இட்ஸ் ஓகே, கொஞ்ச நேரத்தில் பஸ் வந்துடும். பரவாயில்ல ரிதி, நான் வீட்டுக்கு தானே போகிறேன், வா. கூர்மையான பார்வையோடு அவனை நோக்கினாள் ரிதன்யா. நான் உங்கள் ஆட்டோவில் வந்தால் பணம் கொடுக்க மாட்டேன். மெல்லியதாக புன்னகைத்தான். வேண்டாம், கொடுக்க வேண்டாம். ஆனால் உரிமை இல்லாத எதுவும் எனக்கு வேண்டாம். அவள் கூற்றில் குழம்பினான் கோபி. என்ன சொல்ல வர? அதாவது உங்களுக்கு ஆட்டோவுக்காக பணம் கொடுக்க எனக்கு விருப்பமில்லை. அதே போல பணம் கொடுக்காம வரணும்னா அதுக்கு உங்க கூட ஏதாச்சும் உறவு இருக்கணும் இல்லை? சொல்லுங்க, என்ன உறவு பேர் வச்சுக்கலாம்? லவ்வர், ஃபியான்சே, ஹஸ்பண்ட், இப்படி இந்த 3ல் ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க. தாராளமாக உங்க கூட வரேன். அவன் அமைதி காத்தான். அவளும் அதன் பிறகு அவனிடம் எதுவும் பேசவில்லை. சில நிமிடங்கள் பொறுத்து பார்த்தவன், ரிதி, நீ ஏன் நான் சொல்றத புரிஞ்சுக்கவே மாட்டேன்ற என்றான் வருத்தத்தோடு. சரி சொல்லுங்க, நீங்க என்னை விட எத்தனை வருஷம் பெரியவர்? 8 வருஷம். நீங்க என்னை விட 8 வருஷம் பெரியவர். உங்களுக்கே நான் சொல்றது புரியாதப்போ நீங்க சொல்றது எனக்கு எப்படி புரியும்? நான் உங்களை விட சின்னவதானே. ரிதன்யா, நீ பிடிவாதம் பிடிக்கிற. உனக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? லவ் பண்ணுறப்போ பெரிய விஷயமா தெரியாத பலது கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப பெருசாக தெரியும். அப்போது உனக்கு என்ன பிடிக்காம போயிடும். எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம? அவன் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே போக எழுந்தவள் போயா என்று விட்டு அவனை தாண்டி சென்றாள். என்னது போயாவா? என்ன புசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? அதிர்ச்சியில் அவன் உறைந்த நிற்கையிலேயே பேருந்து வந்துவிட சென்று அதில் ஏறினாள். படிக்கட்டில் ஏறும்போது பின்னால் ஏறிய பெண் அவளுடைய துப்பட்டாவை தெரியாமல் மிதித்துவிட அதில் தடுமாறி படியிலிருந்து கீழே ரோட்டில் விழுந்தாள் ரிதன்யா. பாத்துமா பாத்துமா என்று சத்தங்கள் கேட்க சுய உணர்வு பெற்று திரும்பி பார்த்தான் கோபி. பேருந்தின் தகரத்தில் அவள் முகம் மோதி நெற்றியில் கொஞ்சமாக கிழிந்த ரத்தம் வர ஆரம்பித்திருந்தது. தன்னை மறந்து வேகமாக அவனிடம் ஓடினான் கோபி. ரிதி, என்ன ஆச்சு என்றவன் அவள் சுதாரிக்கும் முன் தன் பாக்கெட்டில் இருந்த கைக்குட்டையை எடுத்து அவள் நெற்றியில் வைத்து அழுத்தினான். யாரு தம்பி, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா என்றனர். ஆமா என்றவன் வேகமாக அவளை இழுத்து கொண்டு ஆட்டோவிற்கு வந்தான். அவன் முகத்தில் தெரிந்த பதட்டத்தையும் கண்களில் தெரிந்த வலியையும் பார்த்து கொண்டே வந்தாள் ரிதன்யா. ஆனால் எதுவும் பேசவில்லை. பின்னால் அமர வைத்தவன் அவள் கையை எடுத்து கைக்குட்டையின் மேல் வைத்து, அழுத்தி பிடிச்சுக்கோ, ஹாஸ்பிட்டல் போயிடலாம் என்று விட்டு ஆட்டோவை கிளப்பினான். மருத்துவமனையில் ஆட்டோவை நிறுத்திவிட்டு அவசரமாக அவளை இழுத்து கொண்டு உள்ளே நுழைந்தான். ரிசப்ஷனில் விவரம் கோரினான். எமர்ஜென்சி லெஃப்டில் இருக்கு, அங்கே கூட்டிகிட்டு போங்க. நீங்கள் அவங்களுக்கு என்ன வேணும் என்றார் அந்த பெண். இல்லை, எனக்கு இவர் யாரும் இல்லை. நான் கீழே விழுந்ததை பார்த்துட்டு ஜஸ்ட் எனக்கு லிஃப்ட் கொடுத்து கூட்டிகிட்டு வந்த ஆட்டோ டிரைவர், அவ்வளவுதான் என்றாள் ரிதன்யா. அவள் வார்த்தைகளில் திகைத்து போய் பார்த்தான் கோபி. அதில் இருந்த உண்மை அவனை சுட்டது. ஆனாலும் அவன் மனம் அவளை சாடியது. நான் உனக்கு யாரும் இல்லையா ரிதி? அவள் உரிமையை கேட்க இவன்தான் தர மறுக்கிறான் என்பதை அவன் மனசாட்சி அவன் தலையில் தட்டி கூறியது. அந்த உண்மை அவன் மனம் முழுவதையும் பாரமாக அழுத்தியது. கண்களில் கசிந்த நீரோடு அவளை பார்த்தான். அவளோ அவனை கண்டுகொள்ளாமல் அவர்கள் காட்டிய இடத்திற்கு சென்றாள். விவரங்களை அவளை உரைத்துவிட்டு சிகிச்சையை ஏற்க ஆயத்தமானாள். தன் பையில் இருந்த கார்டை எடுத்து அவளை பணத்தை செலுத்தினாள். தன் செல்போனை எடுத்து அவள் தோழி சிவானியை அழைத்தாள். மருத்துவமனையின் பெயரை குறிப்பிட்டு அங்கே வரச் சொன்னாள். எல்லாவற்றையும் தள்ளி நின்று பார்த்து கொண்டிருந்தான் கோபி. சிகிச்சை முடியும் வரை அங்கேயேதான் நின்றிருந்தான். உங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியாமா? யார் வராங்க? நர்ஸ் அவளிடம் கேட்டார். இல்லை சிஸ்டர், எனக்கு வீடு எல்லாம் இங்கே இல்லை. ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன். அவள் இப்போதான் அவளோட ஆஃபீஸ்லேருந்து கிளம்பி இருக்கா. அதனால் கொஞ்ச நேரம் ஆகும் வர புன்னகையோடு கூறினாள் ரிதன்யா. அவள் வார்த்தைகள் அவன் நெஞ்சில் ஈட்டியாய் பாய்ந்தன.
அங்கிருந்து நகர்ந்தவன் மெதுவாக சென்று ஒரு நாற்காலியில் அமர்ந்தான். பொங்கி வந்த துக்கத்தை தொண்டைக்குள் விழுங்க நினைத்தும் முடியாமல் போக அவன் கட்டி வைத்திருந்த அணையை உடைத்து கொண்டு கண்களில் நீராய் வடிந்து ஓடியது. சிறிது நேரத்தில் யாரோ ரிதன்யா என்று பெயர் சொல்லி ரிசப்ஷனில் கேட்க நிமிர்ந்து பார்த்தான். இரு பெண்கள் நின்றிருந்தார்கள். ரிசப்ஷனிஸ்ட் கை காட்ட ரிதன்யாவை தேடிக்கொண்டு அவர்கள் சென்றார்கள். ஹேய் பூரணி, நீ எப்படி இங்க என்றாள் ரிதன்யா ஆச்சரியமாக. ஷிவானி தான் கால் பண்ணா. அவ டிராஃபிக்ல மாட்டிக்கிட்டாளாம், அதனால என்கிட்ட சொன்னா. இருவரும் அவள் அருகில் அமர்ந்து அவள் வலியை பற்றி விசாரிக்க தொடங்கினார்கள். ஒரு பெண் மருந்து சீட்டை வாங்கி கொண்டு எழுதி கொடுத்த மருந்துகளை வாங்கி வர மருந்தகத்திற்கு சென்றாள். சிறிது நேரத்தில் மீண்டும் யாரோ ரிதன்யாவின் பெயரை சொல்லி கேட்க அங்கே பார்த்தான் கோபி. 3 ஆண்கள் நின்றிருந்தனர். அவர்களும் அவளை தேடிக்கொண்டு சென்றனர். சில நிமிடங்கள் இடைவெளியில் இன்னும் இருவர் வந்தனர். இப்படியே ஒரு அரை மணி நேரத்தில் கிட்டத்தட்ட 20 பேர் அங்கே கூடிவிட மருத்துவர்கள் வந்து சத்தமிட தொடங்கினர். இத்தனை பேரெல்லாம் இங்கே பேஷண்ட் கூட இருக்கக்கூடாது. 1 மணி நேரம்தான், அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்க, இத்தனை பேர் இப்படி ஹாஸ்பிட்டலில் கூடி இருந்தால் என்ன அர்த்தம்? மற்ற பேஷண்ட்ஸ்க்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா என்று திட்டிவிட்டு சென்றார் ஒரு பெண் மருத்துவர். ரிதன்யாவிடம் சென்றார் அந்த நர்ஸ். என்னம்மா, உனக்கு யாரும் இல்லைன்னு சொன்ன, இப்போ இத்தனை பேர் வந்திருக்காங்க என்றார் ஆச்சரியமாக. எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் சிஸ்டர் என்றாள் ரிதன்யா புன்னகையோடு. அவரும் சிரித்துவிட்டு சென்று விட்டார். கையை கட்டி தூரத்தில் நின்று இவர்களை பார்த்து கொண்டிருந்தான் கோபி. அந்த கூட்டத்தில் கபிலனும் இருந்தான். கோபி ரிதன்யாவையே பார்த்து கொண்டு இருக்க அவளோ அவன் புறம் திரும்பவே இல்லை. சிறு புன்னகையோடு மருத்துவமனையை விட்டு வெளியேறினான் கோபி. அவன் அங்கிருந்து நகர்ந்த பின் செல்லும் அவனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருந்தாள் ரிதன்யா. இத்தனை பேர் இருந்தாலும் எனக்குன்னு நீங்க வேணும். அதை எப்போ நீங்க புரிஞ்சுக்க போறீங்க? மனதிற்குள் கேட்டுக்கொண்டாள். அவன் கைக்குட்டையை தன் கைக்குள் வைத்து இறுக்கமாக மூடிக்கொண்டாள். அந்த நாள் எது தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.